டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ எப்படி கிராக் பண்ணணும்னு தெரியல. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அதே மாரி எப்படி நேவிகேட் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு பல குழப்பங்கள் நமக்கு இருக்கு. இந்த குழப்பத்துக்கான ஆன்ஸரா தான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிற கிளாஸ் பேட்சஸ ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரைட்டான டைரக்ஷன், பிரைட் சப்போர்ட் அண்ட் பிரைட் ரிசோர்ஸஸோட உங்களை கைட் பண்ண போறாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் பேட்சஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படிங்கறத வழங்க போறாங்க. உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு கேம் சேஞ்சரா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான டாப் நாட்ச் ஆன ஆல்ரெடி பல ஆஸ்பிரன்ஸை அச்சீவர்ஸா கைட் பண்ண ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸை வந்து கவர் பண்ண போறாங்க. இந்த சிலபஸ் கவரேஜ் 100% இருக்க போகுது. லைக் அதை தாண்டி உங்களுக்கு பர்சனலைஸ் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த கிளாஸ் பேட்சஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட கான்ஃபிடன்ஸ், உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கரெக்டான பாத்துல மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளாஸ் பேட்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கமிங் April 12th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மிஷன் மித்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மிஷன் மித்ரா அப்படிங்கிறது யார் பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரோ வந்து பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸோட பிசிக்கல் லிமிட்ஸ் அண்ட் தென் சைக்கலாஜிக்கல் லிமிட்ஸை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக லடாக்ல ஹை ஆல்டிடியூட்ல இந்த மிஷன் மித்ரா அப்படிங்கிறத ஒரு ஒரு செட்டப்ல வந்து பண்றாங்க. சரியா? ஸோ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு ஸ்டடி த சைக்கலாஜிக்கல் அண்ட் பிசிக்கல் ரெசிலியன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் பேர் அபவுட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026. ஸோ இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேஸ்ட் ஒரு 4 டைப்பா பிரிச்சிருக்காங்க. கிரீன், ப்ளூ, ரெட், பிளாக் அப்படின்னு சொல்லி 4மே கரெக்ட் ஆன்சர் தான். என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. கிரீன்னா வெட்டா இருக்கக்கூடிய வேஸ்ட்டை கிரீன் வேஸ்ட்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆர்கானிக் வேஸ்ட், கிச்சன்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட், அதெல்லாம் நம்ம உரத்துக்காக பயன்படுத்துறோம் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அடுத்தது ப்ளூ கலர் அப்படின்னா ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே ப்ளூ கலர்ல போடணும். அதாவது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் சொல்றாங்க. பேப்பர், பிளாஸ்டிக் இதெல்லாம். அடுத்தது ரெட் அப்படின்னா சானிட்டரி வேஸ்ட், அதாவது சுகாதாரம் சார்ந்தது. டயாப்பர், நாப்கின்ஸ், ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்துடும். பிளாக் அப்படிங்கிறது சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய வேஸ்ட். இப்போ ஹசார்டஸ் வேஸ்ட் லைக் வந்து எக்ஸ்பயர்டு மெடிசின்ஸ் அண்ட் பல்ப்ஸ் இதெல்லாமே வந்து பிளாக் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருது. 4ஐயும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, which article of Indian Constitution deals with delimitation? ஆர்டிகல் 82 delimitation கீழே வருது. ஆர்டிகல் 82 அதாவது ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, the Lok Sabha has 543 seats based on which census? அதாவது மக்களவையில இப்ப பாத்தீங்கன்னா 543 சீட் இருக்குது. அது எந்த சென்சஸை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா 1971ல எடுக்கப்பட்ட சென்சஸை பேஸ் பண்ணி இருக்கு. இப்ப அகைன் டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க. அது 2011 சென்சஸை பேஸ் பண்ணி பண்ண போறாங்க. அப்படின்னா 543ல இருந்து 816 இன்க்ரீஸ் ஆக போகுது. சரியா? ரைட். அடுத்தது, நேஷனல் சிவில் சர்வீஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். தேசிய குடிமைப்பணி தினம் எப்ப அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா April 21. ஒய் April 21னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்பதான் முறையா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சிவில் சர்வன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பார், அட்ரஸ் பண்ணியிருப்பார் April 21ல. ஸோ அதனாலதான் நேஷனல் சிவில் சர்வீஸ் டே வந்து April 21 அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.